ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா சேலம் டு நாமக்கல் என்கட்சி ரோட்டில் ஆண்டலூர் கேட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அழியா இலங்கை அம்மன் கோவில். இது வந்து ராமாயணத்து காலத்து கோயில். 3000 வருஷமாக இருக்குது. எல்லாம் வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயில் வந்து 3000 வருஷம் ஆகுதுங்க உற்பத்தி ஆகி. ராமாயண காலத்தில் வந்துங்க சீதா பிராட்டி ராமாயணத்தில் இலங்கையில் சீதையை கொண்டு போய் வச்சுருந்தப்போ காவல் தெய்வம் அந்த அம்மாவும் ஒன்று. இதில் ஆஞ்சநேயரை தூது விட்டு சீதையை மீட்டுக்கிட்டு வர்றதுக்கு விட்டுக்குள்ளே இந்த அம்மா விடமாட்டேன்னு சொல்லி ஆஞ்சநேயர் கோவம் வந்து வாளில் தூக்கி பேசினா இதுக்கு பேர் அழியா இலங்கை அம்மன் பேருங்க. இது இலங்கையில் உற்பத்தியான சாமி இதுங்க, சரிங்களா? இதுக்கு ஐப்பசி மாதம் தீபாவளி அப்போ கழித்து மறாவது வாரத்தில் பண்டிகை. தீபாவளி கழித்து மறாவது வாரத்தில் பண்டிகை வெசால வெள்ளி. அதே சமயத்தில் இந்த கோயிலில் வந்து இந்த சிறப்பு என்ன இன்னொன்று கேட்டிங்கன்னா 3 நாளைக்கு உண்மையாக சோறு வந்து கம்மஞ்சோறு சோறு தான், அரிசி போட்டு சோறாக்க மாட்டாங்க. இந்த கோயிலுடைய இதுக்கு பண்டிகை போடுறப்போ வருஷத்தில் ஒரு தான் பண்டிகை. அதான் தீபாவளி கழித்து மறாவது வாரம் வரும் எப்போவுமே. இந்த வருஷம் வந்து கார்த்திகை 1 வருதுங்க. இந்த கோயில் வந்து 3000 வருஷம் ஆகுதுங்க. அப்போ வந்து கோயில் வந்து கூரையாக இருந்ததுங்க. கூரைக்குள்ளே, அதாவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் தூக்கி வாளில் வீசினா இந்த தலைகீழாக இறங்க நடந்தால் இது. அதை சுற்றி பூரா புத்து தான். இந்த பசுமாட்டு கீழே பாருங்கள் புத்து இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி புத்து தான். புத்துக்குள்ளே தான் தலைகீழே இறங்கிட்டாப்புல. அந்த பாதத்தை தாங்க இப்போ இதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிறது இது தாங்க பாதத்தை தான் போசை. சாமிக்கு முகம் கிடையாதுங்க. அந்த ஜனங்களுக்கு தெரியறதுக்கோசம் தான் முகம் வச்சுருக்குறோம். பாதம் தான் உள்ளுக்கு இருக்கிறது. ஆமாம், அதே மாதிரி அங்கே பாருங்க பழைய கூரை இருக்கும் பாருங்கள். அந்த சாமிகிட்டே பாருங்கள், இந்தாண்டு வாங்க தெரியும். கூரை இருந்தது, இந்த பக்கம் வாங்க தெரியும். அந்த நாக சிற்பத்துக்கு கீழே பாருங்க, அந்த செவுத்தில் கூரை தெரியும். அது கூரையில் தாங்க இந்த சாமி உற்பத்தியானது. அந்த புத்தை அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்க. இங்கே ஆடு மாடு எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு வந்துங்க. அந்த புத்தில் தன்னை போலவே அந்த பால் சுரக்கும். அந்த புத்துக்கு அந்த பால் சுரந்தது அதுக்கு தான் அந்த பசுமாடு பாருங்கள் அங்கே இருக்கா இல்லையா, அதில் பால் அப்படியே நின்றுக்கிட்டு தான் அது பாடு சுரந்துக்கும். இந்த மாடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, எங்கன்னா ஆட்டுக்காரன் மாட்டு பால் குடிச்சுட்டான்னு என்னமோ நினச்சிக்கிட்டா அவனை பிடிச்சி அடிச்சுவிட்டாங்க. இல்லைங்க, நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த மாடு தனியாக தினமும் போய் பால் கறந்துட்டு வந்துடுவேன். இந்த பையன் ஒண்டி வந்து பார்த்துக்கிட்டான். போய் முதலாளி கூப்பிட்டு வந்து காட்டி இதில் தாங்க பால் இறங்குச்சிங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் இதுதான் சரி. அந்த சாமி மாட்டையும் சாமிக்க விட்டுட்டாங்க. இந்த இடமும் அப்படியே புத்து உருவாகி கோயில் சிலை மாதிரி ஆகி போச்சுங்க. இதுதான் இந்த கோயிலுடைய மிக சிறந்த சிறப்பு. பண்டிகையில் 3 நாளைக்கு கம்மஞ்சோறு சோளம் தருங்க. இங்கே எங்கேயுமே அரிசியாக ஆக மாட்டாங்க. அதே மாதிரி பொங்கல் வைக்கக்குள்ளேயும் யார் பொங்கல் வச்சாலும் சரி எல்லாம் வெள்ளை சீலை கட்டி தான் வெள்ளை துணி கட்டி தான் பொங்கல் வைப்பாங்க. கும்பாசை 25 வருங்க. 2 வருஷத்தில் 2013 ஆச்சுங்க. 2 வருஷம் கழிச்சு வருங்க. 10 வருஷம் ஆகிடுச்சிங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு தவமாக இருந்து கேட்குறாங்கல்லங்க. கல்யாணம் 5-6 வருஷம் ஆகி இப்போ குழந்தையே இல்லைன்னா கூட இங்கே வந்து சாமி கும்பிட்டு போய் ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்குள்ளே உண்மையாக குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே மாதிரி வெளியே பாருங்கள் புத்து இருக்குது, நாகர் புத்து. அதுக்கு டெய்லியே ஒருத்தர் விளக்கு போட்டு போய் போஸ்ட் பண்ண சாமி கும்பிட்டு போனாங்களா நினச்ச காரியம் ஜெயாகும். அங்கே என்ன இருக்கிறதே தான் அது உள்ளுக்கு. அங்கே வெளியே பாருங்கள் அந்த மரத்துக்கடி இருக்கும். அங்கே இருக்கிறதே தான் இங்கே இருக்கும். அது இதுங்க, இதனுடைய அக்கா வந்துங்க. இது வந்து இது அக்கா தங்கச்சி. அதனால தான் அக்காளுக்கு வந்து குழந்தைங்க இல்லை, தங்கச்சிக்கு தான் குழந்தை. நட்சத்திர சாமி எல்லாம் அக்கா கண்ணு பட்டு போச்சுன்னா அக்காவுடைய கண்ணு பட்டு போயிடணும் அப்படின்ட்டு நம்ம வந்து அத்தனூர் அம்மா என்ன பண்ணிச்சிங்கன்னா, அக்கா வருது பிள்ளைங்களுக்குலாம் தீனி கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படி போகல, அவள் வரடியிலோட கண்ணு பட்டு போச்சா குழந்தை மாண்டு போயிடும் அப்படின்னு குழந்தைய போட்டு மூடி வச்சுட்டு அக்காளுக்கிற பிள்ளைங்கள்லாம் விளையாட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிங்க. அப்போவே
விளையாட போன பிள்ளைங்க சரி போயிட்டு போகுது இந்த வந்தால் தின்பண்டமெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அப்போ சொல்லிவிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகலைங்க. அங்கே பாரு அம்மையால் கிணறுன்னு ஒரு இடம் இருக்குங்க. ஓகே. இதுக்கு சேர்ந்தது தான் அங்கே போகக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா இந்த அம்மா இந்த குழந்தைய தூக்கிப்பா எல்லா குழந்தையும் சேர்த்து போச்சு. அங்கே போய் அக்காக்கிட்ட நீ வந்து சொல்ல ஏதோ முடிச்சு பிள்ளைங்களை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி ஒன்றும் வேண்டாம் நான் இங்கேருந்துகிட்டே பார்க்குறேன் நீ போங்காட்டி பிள்ளைங்களுக்கு தாண்டி தீர்த்தம் போட்டு எழுப்பு எல்லா பிள்ளைங்க எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லி அத்தனூர் ஆய சொன்னது. அதுக்கு தாங்க மொதல் போஸ் இந்த அம்மாளுக்கு தான். அங்கே அம்மையாளுக்கிட்ட வந்து மொதல் போஸ் அதுக்கு தான். ரெண்டாவது இதுக்கு அந்த அத்தனூரமும் எல்லாம் ஒன்று தான். அது அக்கா இது தங்கச்சி. அந்த அத்தனூரம்னா இது அக்கா தங்கச்சி. அதுக்கு தான் இந்த கோயில் பக்கத்துலேயே வச்சுட்டாங்க வச்சுங்களா. இதுதான் என்னுடைய கோயில் ரொம்ப சிறப்பு. வந்துங்க நட்சத்திர சுவாமிகள் ஆயாளோட குழந்தைகள் ஞாபகமாக வந்து இந்த நட்சத்திர சுவாமிகள் வந்து வச்சுருக்குறாங்க. நமக்கு ஏதோ மாங்கல்ய தோஷம் இது இருந்ததுன்னா அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணி வேண்டுதலை வச்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து ஆயா வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதேமாரி விநாயகர் பெருமாள் வந்து மொத்த சாமி நட்சத்திர சுவாமிகள்லேருந்து 7 கன்னிமாரிலேருந்து எல்லா சுவாமிகளுமே இருக்குதுங்க. நம்ம வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பாக வந்து அது நடக்குங்க. இந்த சாமி பேர் வந்து அழியா இலங்கையம்மன் தான் பேருங்க. அதில் வந்து என்ன பண்ணிவிட்டாங்கன்னா அழியா இலங்கையம்மன் தூரமாக பேர் இருக்கிறதுனால ஆயா கோயில்னு ஆயா கோயில் ஞாபகமாக சொல்லிவிட்டாங்க. இது பெண் தெய்வம் தான். அதனால் பெண் தெய்வத்துக்கு அம்மாளங்க மாதிரி தாயங்கிற மாதிரி ஆயாங்கிற சொல்லிவிட்டா அது எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமாக போயிடும். இப்போ மாரியம்மாளாக இருந்தால் மாரியம்மான்னு சொல்லுவோம். இது ஆயான்னு வந்தால் தெய்வம் எல்லாத்துக்கும் ஒன்றா போயிருதுங்களா. அது இலங்கையில் வந்ததுனால தான் ஐயா இலங்கை அம்மன் பேருக்கு அது சுருக்கல்களில் சொன்னாங்க ஆயா கோயில்னு. இதுதாங்க இதனுடைய கோயிலோட சிறப்பை. சிறப்பு எல்லா நாளுமே சிறப்பாக இருக்குங்க. வெள்ளி திங்கள் அமாவாசை மதியம் எல்லாமே. காலையில் 6 மணிக்கு நடை திறப்புங்க. சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தான். ஆனால் எப்போவுமே எனி டைம் நடை திறந்தே இருக்கும். பஸ் ரூட் ஆன்லோடு கேட்டு தான் இங்கே இந்த பக்கம் வந்துக்கிட்டு தான் இங்கே இருந்தது. இப்போ இந்த பஸ் ரூடு கொஞ்சம் எல்லாம் வேலை செய்யறதுனால விடல. இப்போ 67ன்னு ஒன்று வருங்க சேலந்து 67 ஏன்னு ஒன்று வரும். இது நேராக வந்துட்டு குருசாமலை போய்ட்டு மறுபடியும் இப்படியே திரும்பி வருங்க. அங்கே அந்த மூலையில் இங்கே ஸ்டாப் இருக்குது.